அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்யக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சியுடைய வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அதே போல சில இடங்களில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. சத்தமே இல்லாம தாவேக்காவோட தலைவர் விஜய் அறிவித்த வேட்பாளர்களில் 4 பேர் இல்லாமல் வேற பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வேட்பாளர்கள் மாற்றப்பட்டாங்க? எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு வந்தால் எங்கள் தளபதி வீதியாக வருவார்ரா, நீதி கேட்க வருவார்னாங்க. ஆனால் வீதியாக தளபதி வருவார்னு பார்த்தா ஏதோ ஒரு டம்மி பதியை தூக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஏன் விஜய் தேர்தல் பரப்புரைக்கு வர மறுக்கிறாரு? அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா என்பது குறித்தும் இன்றைக்கு வெள்ளிவாக்கம் தொகுதியில் போட்டி போடுற வெள்ளிவாக்கம் வில்லன் ஆதவர்ஜுனாவுடைய வேட்புமனுவை பரிசீலனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் அவர் மனைவியுடைய சொத்துக்களை மறைச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றோடு சரியாக 20 நாட்கள் ஆகுது. விஜய் அவர்கள் இந்த மொத்தமா இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற மார்ச் 14 இப்போ வரைக்குமே 2 முறை தான் வந்திருக்காரு. ஒன்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பெரம்பூர் குளத்தூரில் பேசினார் 15 நிமிஷம். திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது திருச்சி கிழக்கில் ஒரு 15 நிமிஷம் பேசினார். அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் ஒரு 12 நிமிஷம் பேசிட்டு ஓடி போனார். இதை தவிர மொத்தமாக கூட்டினோம்னா அங்கே ஒரு 15, அங்கே ஒரு 15, 30, இங்கே ஒரு 15, 45, அங்கே ஒரு 12, 45, 12, 47, 57, அதாவது ஒரு நிமிடம், 1 மணி நேரம் 57 நிமிஷங்கள் இதுவரைக்கும் மொத்தமாக தேர்தல் பரப்புரை. அதாவது இதுக்கு ஒரு கின்னஸ் அவார்டு கொடுக்கலாங்க. லீஸ்டா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண லீடர் அப்படிங்கிற ஒரு அவார்டு ஏதாவது கின்னஸில் இல்லை வேறு ஏதாவது இந்த பல்வேறு சாதனைகள் சொல்லுவாங்க, இந்த லிம்கா சாதனை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது சாதனைக்கு நீங்கள் அவருக்கு கொடுக்கணும்னா அவருக்கு பரிந்துரைக்கலாம். எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சகல என் அடி நீ பார்த்ததில்லை இப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னா எங்கள் தளபதி வீதியாக வரப்போகிறாரு, கிராமம் வரப்போகிறாரு, ஊருக்கு வரப்போகிறாரு, ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா திருச்சி கிழக்கில் பேச அனுமதித்தார்கள். ஆனால் சென்னை பெரம்பூரில், சென்னை வெள்ளிவாக்கத்தில், ஆர்கே நகரில் எங்களுக்கு பேச அனுமதிக்கு கொடுக்க மாட்டாங்க. சென்னைக்குள்ள 16 தொகுதியிலையும் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சென்னை 16 தொகுதியிலும் திமுக வாஸ் அவுட் ஆக போகுது, தாவேக்கா வரப்போகுது. அதனால தான் அப்படி சொல்லையே, சென்னை 16 தொகுதியிலையும் திமுக வாஸ் அவுட் ஆக போகுது, தாவேக்கா வருதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, திமுக வாஸ் அவுட் ஆக போகுது, அதனால் தளபதியை வரவிடாமல் தடுக்கிறான்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் போயிட்டா தேர்தல் ஆணையம் தானே அனுமதி கொடுக்கணும். இங்கெங்கே போலீஸ் வந்துச்சு, இங்கெங்கே ஆட்சி வந்துச்சு? அப்போ இந்த ஆதவர்ஜுனா சொல்கிறது அப்பட்டமான பொய். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி, பிஜேபி கூட்டணி, அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிது, 236 தொகுதியும் போட்டி போடுது, அனுமதி கிடைக்குது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு 1 மணி நேரம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் தான். அதே போல தான் விஜய் அவர்களுக்கும் 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாளைக்கு அண்ணன் சீமான் பேசுகிறாரு சென்னையில், நாளைக்கு தொடர்ச்சியாக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட சென்னையில் காலையில் மட்டுமே 6 இடங்களில் பேசுகிறாரு. 1 மணி நேரம் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் விஜய்க்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், இவர் 3.25 மணி நேரம் பேசிட்டு தான் மைக்கு கீழே வைப்பாப்புல. எடுத்து பிடிச்சிட்டாருனா, கையில் பிடிச்சி மடக்கி வச்சுட்டாருனா, ஊதுன்னு ஊதி தள்ளி விசில அவர் மைக்கு கீழே வைக்க மாட்டாப்புல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இந்திய அரசியல், உலக அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கச்சத்தீவை எப்படி மீட்பது, எப்படி சென்னையினுடைய நீர் மேலாண்மை பாதுகாப்பது, எப்படி கழிவு நீரை பாதுகாப்பது, எப்படி கூவ மாட்டை சுத்தப்படுத்துவது, எப்படி பக்கிங்காம் கால்வாயை சுத்தப்படுத்துவது, எப்படி நம்ம பள்ளிக்கரணை ஏரியை தூய்மைப்படுத்துவது, அது சதுப்புலமாக எப்படி மாற்றுவது, எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவது, எப்படி திரைத்துறையை இன்னும் டெவலப் பண்ணுவது, எப்படி கடற்கரை அழகாக மாற்றுவது, எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பாதுகாப்பது, சென்னையில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை எப்படி சரி பண்ணுவது, போக்குவரத்து நெருக்கடி எப்படி சரி பண்ணுறது, அது இல்லாமல் இந்த தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பது, எல்லாத்தையும் பேசிட்டு தான் மைக்கு கீழே வைப்பாப்புல. அந்த அளவுக்கு இப்படி மண்டைக்குள்ளேருந்து சரளமாக வானத்திலிருந்து மழை தண்ணி கொட்டும்ல, அது மாதிரி மைக்கை பிடிச்சாலே விஜய் வாயிலிருந்து வார்த்தை அப்படியே சரன்னு கொட்டும்.
பொதிகை மலையில் அகத்தியர் அப்படி வந்து ஒரு சொம்புலேருந்து இப்படி தண்ணியை கொட்டாராம், தமிழ் அப்படியே ஊத்துச்சான். அது மாதிரி இவர் வாயை திறந்தாரு, கள்ள 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 கள்ளன்னு சங்க இலக்கியம் அகநானூறு புறநானூறு 18 பரிபாடல் திருக்குறளை மேற்கோள் காட்டி சேகுவரா புடல் காஸ்ட்ரோ யாசர் அராபத்து ஹோசிமின்லா மேற்கோள் காட்டி பேசி கிழிச்சு தள்ளிடுவார். 1 மணி நேரத்தில் 15 நிமிஷம் பேச போகிறேன், அதை துண்டிச்சிட்ட பார்த்து பேச போகிறேன். அதுக்கு எதுக்கு உனக்கு 1 மணி நேரம் பத்தாதா? 11 மணிக்கு கூட்டமா, 1 மணி 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்க, வந்து பேசிட்டு 15 நிமிஷம் போக போகிறீங்க. அடுத்த பாயிண்ட்டு இதில் என்ன இருக்குது? எப்போ இந்த தொகுதியில் உள்ள இங்கே மட்டும்தான் வரணும், அதுக்கு வரக்கூடாது அப்படின்னு கட்டு போட்டு பாதுகாப்புக்கு பேரிகார்டை போட்டு துணை இராணுவத்தை இறக்கி காவல்துறை இறக்கி எல்லாம் கொடுத்தாலும் சென்னைக்குள்ள காவல்துறை சொல்லுது விஜய் தான் கூட்டத்தை ரத்து செய்தார்னு. கடைசியாக பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 3-4 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று சென்னையில் கூடிய வில்லிவாக்கம் ஆர்கே நகர் 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கத்துலேருந்து ஆர்கே நகர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்குவோம். 1 மணி நேரமே ஆகட்டும், பக்கத்து தொகுதிகள் தான், 1 மணி நேரமே ஆகட்டும். ஏன் போகலை? இல்லை 1 மணி நேரம் பத்தாது என்று சொல்லி இவங்களே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்றைக்கு பேச வேண்டியது சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டையில் இன்றைக்கி பேசணும். ஒரு கூட்டம் தான் கேட்டிருக்காங்க, 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க, பத்தாது. காவல்துறை சொல்லுது தாவேக்கா தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தை ரத்து செய்தார்கள், எங்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்காது, 1 மணி நேரம் பத்தாது. ஏன் 1 மணி நேரம் பத்தாது? 31 தொகுதியிலேருந்து ஆளை வர வைக்கணும்ல, அவன் ட்ராவல் பண்ணி வரணும்ல, அவன் பைக்லேருந்து வரணும்ல, அவன் காரில் வரணும்ல. இப்போ இந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் வந்து போவார். ஒரு சூரட்டி கிடையாது, துண்டறிக்கை கிடையாது, பெரிய ஆட்டோ விளம்பரம் கிடையாது. அந்த இடத்துல அப்போ போய் முன்னாடி 2 பேச்சாளர் பேசுவாங்க. இப்போ நானோ தம்பி சரவணனோ இல்லை வந்து கட்சியில் கூடிய தம்பி இடுமோன கார்த்தியோ ஹிமாயினோ பேசுவோம். பேசும்போது தெரிஞ்சுக்குவாங்க மக்கள், இந்த இடத்துல சீமான் வரப்போறாரு, நாங்கள் அறிவிப்போம். இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோ வச்சு அடிப்போம். இன்றைக்கி பெரம்பூரில் விஜய் வரப்போகிறோம், நீங்கள் சோசியல் மீடியாவில் அறிவிங்க, ஆட்டோ விளம்பரம் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பெரிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்க, அதில் அறிவிக்கலாம். அறிவித்து விஜய் பேச போகிறாருனாலே தான் கூட்டம் கூடுதப்பா தப்புன்னு. அப்புறம் ஏன் 1 மணி நேரம் பத்தாது? 1 மணி நேரம் ஏன் பத்தாதுன்னா, இங்கே கூடின க்ரௌடை அப்படியே அடுத்த இடத்துக்கு கூட்டு போகணும். அவன் திருப்பி இங்கே பேசி முடிச்சுட்டு இவர் காரில் போயிடுவார். அவன் பைக்கிலேருந்து ஸ்டாண்டை போகிறான் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடி வரணும்ல, பின்னாடி அவன் வர்றதுக்கு நேரம் பத்தாது. அதுக்காகத்தான் எங்களுக்கு நேரம் பத்தாதுன்னா எதுக்கு நேரம் பத்தாது? ஆட்களை மொத்தமாக கூட்டுறதுக்கு நேரம் பத்தாது. ஒவ்வொரு இடத்துலையும் புதிய ஆட்களை சந்திக்க போகிறாரு, மக்கள்கிட்ட பேச போகிறாருன்னா பிரச்சனை இல்லை. கூடியிருக்கவன் பூரா தாவேக்கா தொண்டை, கூடியிருக்கவன் பூரா விஜயனுடைய ஃபேன்ஸு, விஜயனுடைய ரசிகர்கள், அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு சத்தியம் பண்ணுங்க, அவங்ககிட்ட போயிட்டு என்ன நண்பா நண்பீஸ் தோலா தோலீஸ் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு போகிறாப்புல. கான்ஃபிடென்ட் முதல்ல உங்களுக்கு இருந்தால், மக்கள் மீது இருந்தால் நீங்கள் வந்து களத்தில் இறங்கி நின்றுருப்பீங்கல்ல. இன்னும் 14 நாள் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு திருநெல்வேலி போகிறாராம். அதுக்கும் பிளான் என்னடான்னு கேட்டால், திருநெல்வேலி மட்டும் பேசுகிறதா, தூத்துக்குடி வேட்பாளரையும் கூட்டு வந்து பேசுகிறதா, கன்னியாகுமரி வர வைப்பதா, இல்லை அங்கே மட்டும் பேசிட்டு போகிறதா, எந்த பிளானும் இல்லாமல் ஒரு கட்சி. அதாவது ஐடியாலஜி தான் இல்லை, ஐடியா கூடவாடா இல்லை, படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா விஜயனுடைய பிளானு. எங்களுக்கு அடக்குமுறை ஏவுறாங்க, எங்களுக்கு ஒடுக்குமுறை ஏவுறாங்க, திமுக அரசும் தேர்தல் ஆணையமும் சென்னை கமிஷனரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை முடக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை சென்டிமெண்ட்டை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணி என்ன நோக்கம்? அவன் ஒரு சோம்பேறி பையன், கோலை வலுவான சோம்பேறி, வாழைப்பழ சோம்பேறி, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற சோம்பேறி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எது சொன்னாலும் மந்தமாக இருக்காருங்க, அசம்பந்தமாக இருக்காரு, தத்தியாக இருக்காப்புல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எது சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல அப்படின்னு முடிவெடுத்த உடனே படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் எம்ஜிஆர் மாதிரின்னு இருக்காங்க. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு ஜெயிச்சார்னா 1973 கட்சி ஆரம்பிச்சோடனே படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரா? அவர் 1952 திமுக 20 வருஷம் ஆக்டிவாக பயணித்தார். கட்சியை சரிவாதியாக உடைச்சிட்டு வந்து திண்டுக்கல்லில் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஊராக போனார், மக்களோட போனார். 77 ஊராக போனார். 86 தேர்தலில் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவில் படுத்திருக்கும் போது, உடல்நலம் சரியில்லை, நல்ல நோட் த பாயிண்ட் மை லார்ட், நோட் த பாயிண்ட் மை ப்ரோஸ், நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ், நோட் த பாயிண்ட். 86 2வது முறை ஆட்சிக்கு வரும்போது உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தார். சிகிச்சை எடுத்த புகைப்படம் சமூக அன்னைக்கு இருந்தக்கூடிய ஊடகங்களில் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து மக்கள் கொந்தளிச்சு கொதிச்சு எழுந்து சென்டிமெண்ட் ஆகி அனுதாப ஓட்டில் மீண்டும் தொகுதி பக்கம் வராமல், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராமல் ஓட்டு போட்டான்.
படுத்துக்கிட்டே அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு, வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ஜெயிக்கல. திருவெரும்பூருடைய தாவேக்கா வேட்பாளராக விஜய் என்பவர் அறிவிக்கப்பட்டார். விஜிமா கட்சியில் நவல்பட்டு விஜய், இது ஒரு நாரி போன விஜிமா, அது நவல்பட்டு விஜிமா. அந்த விஜிமா என்ன பண்ணியிருக்கு, அவர் 30 வருஷம் திமுக பயணித்தவர், கேஎன்ஆருடைய ஆளில் கரகண்டவர் அரசியலில் அப்படிங்கும்போது பண்ணுறாரு. இவன் ஜோம்பேறி பைய, இவன் எப்படி வரமாட்டான் தொகுதி பக்கம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வையில் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணு, நீ வரலன்னா என்ன, உன்னை நான் எப்படி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி நேராக கூப்பிட்றான் அந்த கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பொம்மையை செஞ்சுட்டாங்க. பொம்மையை செஞ்சு அதுக்கு என்னவோ தூக்கு தண்டை போடுற மாதிரி ஒரு தலையை மட்டும் சுற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி கடைசி தூக்குனா விஜய் பொம்மை. விஜயே ஒரு பொம்மை, விஜயே ஒரு டம்மி, அந்த டம்மிக்கு இன்னொரு டம்மி. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏய், அவனை போக சொல்லுங்க. இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? கோட் படத்துல ஜீவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை உருவாக்குன மாதிரி 234 பேர் உருவாக்கிடலாமா? ஐடியா இல்லாத பசங்க. நான்லாம் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் வந்து ஆதவர்ஜனாக்கு பதிலாக இருந்து நான் சொல்லியிருப்பேன், சார் இதை மாதிரி பண்ணுங்க ப்ரோ, 200 நீங்கள் வரவே வேண்டாம், நீங்கள் யாருன்னு எவனுக்குமே தெரிய போகிறதில்ல, குளோனிங்கில் பொம்மையை செஞ்சு கொடுத்து அழகாக 234 தொகுதிச்சிட்டா நீங்கள் பனையூரில் இப்படி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். கையை ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு இல்லை வேறு எதை கூட ஆட்டுக்கோங்க, பனையூரில் படுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே நீங்கள் ஜெயிக்கணும்னா 234 தேதி நவல்பட்டு விஜய் செஞ்சது போல் ஒரு பொம்மையை உருவாக்கிருங்க. உருவாக்கி இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் அப்படி ஆட்டி ஆட்டி பொம்மையை பேச வைப்பார்ல, அது மாதிரி ஒரு ரூலை வச்சுக்க வேண்டியதான். எப்படியும் நீ பார்த்து தான் படிக்க போகிற, அதுக்கு எதுக்கு நீ வரணும்? அவங்க கையில் ஒரு துண்டு சீட்டை கொடுத்துட்டு ஏ4 சீட்டை கொடுத்து வாயை மட்டும் அசைக்கிறது, பின்னாடி ரெக்கார்டை போட்டு விட்டுற வேண்டியதான். போட்டுவிட்டு என்ன திருச்சி திருவெரும்பூர் மக்களே, திருவெரும்பூர்னாலே எறும்பீஸ்வரர் கோயில் தான், திருவெரும்பூர்னாலே பிஹெச்எல் தான், திருவெரும்பூர்னாலே அந்த பால் பண்ணை தான், திருமங்கனாலே அரியமங்கலம் குப்பை கிடங்கு தான். என்ன நண்பா நண்பீஸ் தோலா தோலீஸ் வர்ட்டா கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுக்கு இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும். அப்படி ஊர் ஊருக்கு என்ன ஃபேமஸ்னு எழுதி கொடுத்தா போச்சு. அந்தந்த ஊரில் ரெக்கார்டை போட போகிறான், அந்த பொம்மை அப்படி வாயை அசைக்க போகுது, இப்போ விஜய் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஓட்ட போட போகிறாங்க. ஒரே நேரத்தில் உங்கள் படத்தை எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரே நேரத்தில் நீங்கள் 234 தொகுதியும் பேசுன மாதிரி ஆச்சு, நீங்களும் பனையூரில் ஜாலியாக ஆட்டிட்டு உட்காந்த மாதிரி ஆச்சு. செத்துப்போன தலைவர்களை மேக்கப் போட்டு கூட்டு வருவாங்க. அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, திமுக வந்து கலைஞர் அவர்களை, பெருங்கர் அண்ணாதுரை அவர்களை, ராமசாமி இவர் ராமசாமி அவர்களை இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதே போல் வந்து இந்த இவங்க இருக்காங்கல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, இவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தாடியை ஒட்ட வச்சு ஒருத்தன் கலைஞர் மாதிரி தான் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. கலைஞர் வந்து கடைசி காலகட்டத்தில் தான் கால் முட்டி வழிபட்ட உடனே வலி ஏற்பட்ட உடனே அவர் வந்து ஒரு மாதிரி நடப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவாக நடந்தால்தான். ஆனால் இவங்க அந்த மாதிரி நடக்கிற கலைஞர் தான் வைப்பாங்க. அதை கஷ்டப்பட்டு அவர் நடந்ததை கலைஞர் மேடையில் இவங்க தவழ்ந்து போகிற மாதிரி கலைஞரை கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சை உணிக்கிட்டே ஈவே ராமசாமி நடி தவழ்ந்து போகிற மாதிரி. ஏன் ஆக்டிவாக இருக்கும்போதெல்லாம் ஆளை கூட்டுறக்கூடாதா? வரமாட்டாங்க. அது மாதிரி அண்ணாதுரைனா பொடி போடுற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. செத்து போனவங்களுக்கு பண்ணுவாங்க, உயிரோடு இருக்கவங்களுக்கு பண்ணி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. செத்து போனவங்களுக்கு கட் அவுட் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஆர்கே நகரில் கூட ஜெயலலிதா அவருடைய சவப்பட்டி மாதிரியே செஞ்சு கொண்டு வந்தாங்க. சவப்பட்டிக்கு ஜெயலலிதா படுத்துக்கிற மாதிரி போய் அனுதாப ஓட்டு கேட்டாங்க. இவன் பனையூரில் ஆக்டிவாக தான் இருக்காரு. அனுதாப ஓட்டுங்கிறது செத்து போன பிறகு வருகிறது, அனுதாப ஓட்டுங்கிறது மருத்துவமனையில் படுத்தா வர்றது, அனுதாப ஓட்டுங்கிறது அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நீ நல்லா தானே இருக்க, கெளுறு மாதிரி இருக்கிய, அப்புறம் ஏயா உனக்கு அனுதாப ஓட்டு வரணும்? அனுதாப ஓட்டு வேணும் அப்படின்னா சரி விடு. இது ஒரு பக்கம்னா நான் 234 தொகுதி நாம் தான் நிற்கிறேன், மற்ற மாற்று வேட்பாளர் போட்டு நினச்சிக்காதீங்கன்னாப்புல. கடைசியில் பார்த்தா 4 வேட்பாளர் மாற்றி விட்டுருக்காப்புல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். படத்தில் இங்கே சரியில்லை, வேட்பாளர் மாற்று, அது தப்பு இல்லை, உண்மையிலே மாத்திரை சரிதான். ஆனால் படத்தில் பேசுகிற பஞ்சிப்பு தப்பாயிடுச்சு இல்லை. இதே மாதிரி கஞ்சா வழக்கு, பாலியல் வழக்கு, அடிதிரி வழக்கு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு இருக்க வேட்பாளர்களை மாற்றலை. மதுரை தெற்கு தொகுதியில் திடீர்னு பார்த்தா வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காரு. ஒரு பீட்டர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தா கோபீசன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் மதுரை தெற்கு தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் மாற்ற. என்னடா விசாரித்து பார்த்தா அந்த பீட்டருக்கும் கட்சிக்காரனுக்கும் தொடர்பே இல்லை.
அவன் கட்சிக்காரங்க யாரும் அவனுக்கு ஒத்துழைக்கணுன்னே சரி கோபிசனை தூக்கி போடு அப்படின்னு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விஜய் அறிவித்த பிறகு அவர் மாற்றப்பட்டிருக்காரு. அதே போல் ஊத்தங்கர தொகுதியில் குமரவேல் என்பவரை அறிவிச்சிருந்தாங்க. அவர் திடீர்னு மாற்றிட்டு இளையராஜா ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஓசூரில் அம்ரீஷ் அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அம்ரீஷ் எங்கே கும்ரீஷ் ஆனாலும் தெரியல. உடனே வேந்தர் கரசன் அப்படின்னு ஒருத்தரை அறிவிச்சிருக்காங்க. இப்படி தன்னுடைய வேட்பாளர்களே களத்தில் ஒழுங்காக நிறுத்த முடியாத இவர் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். இதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளரை பூரா தேர்ந்தெடுத்து வச்சுட்டாரு. தளபதி வர்றாரு, ஃபயர் விடுறாருன்னாங்க. கடைசியில் பார்த்தா திமுக அறிவித்த பிறகு, அதிமுக அறிவித்த பிறகு, பாஜக அறிவித்த பிறகு, எல்லாரும் அறிவித்த பிறகு எந்த கட்சியிலையாவது யாராவது வரமாட்டாங்கன்னா அதில் தேர்ந்தெடுத்தோம், அதில் கடன் வாங்கியோம், அதில் எச்சலையை புறக்கிட்டு வந்தோம். அந்த எச்சலையும் ஓட்ட இலையாக இருந்திருக்கு, கிழிஞ்சு போன இலையாக இருந்திருக்கு. அது பூரா இப்போ காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. இப்படி 4 தொகுதிக்கு மேலே வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காரு. சிதம்பரத்தில் வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தாவேக்கா அறிவித்த வேட்பாளரை நல்ல வேளை மாற்று வேட்பாளர் ஒருத்தரை போட்டோன்னே இப்போ அவருடைய வேட்புமனு ஏற்கொள்ளப்பட்டு சிதம்பரத்தில் தாவேக்கா அறிவித்த வேட்பாளர் நீக்கலை. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு தெளிவான பார்வை இல்லாமல், சரியான புரிதல் இல்லாமல், அரசியல்னா என்னன்னு தெரியாமல் வேட்புமனுவை தாவேக்கா தலைவர் விஜய் 3 முறை திருத்தம் பண்ணியிருக்காரு. அங்கே இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. நான் திமுகவை ஜெயிக்க வச்சவன் சொல்லி வில்லிவாக்கத்தில் போட்டி போகிறல வாய்ஸ் ஆஃப் காமன் தமிழ்நாட்டுடைய பிரசாந்த் கிஷோர் சாரு, அவர் 3 முறை திருத்தம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனும் போது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அவருடைய மனைவியின் சொத்து கணக்கை மறைச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரல, நான் சம்பாதிக்கிறது அரசியல் வரன்னு சொல்லி வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா பேசுறாப்புல. பின்னாடி சத்தம் கேட்டுருக்கு. ஆமாம், இவர் பெரிய காமராஜர், கல்வி கண் திறந்து எல்லாத்தையும் படிக்க வைக்க வந்திருக்காரு, ஊழல் கரைவிடாமல் தடுத்துட போறாரு. இவரே பணத்திற்காக எந்த எல்லைக்கும் போவார் என்று நான் சொல்லலை. இவர் மனைவியினுடைய அண்ணன் மார்டின் மகனுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்ம சேனல் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு, பல்வேறு ஊடகங்களில் கொடுக்கிறார். ஜோஸ் சொந்த மச்சனன் சொல்கிறாப்புல, பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போவான், மச்சாமா இருந்தால் மலையேறி பிழைக்கலான்றாப்புல. அந்த மச்சான் தான் சொல்கிறாரு, வேணான்னே இவன் வேணாம், இவனை குடும்பத்தில் விட்டுனா இவன் குடும்பத்தையே கும்மி அடிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தையே கும்மி அடித்தது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை முழுமையாக மறைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 190 கோடி ரூபாய் தன்னுடைய சொத்து மதிப்பாகவும் 225 கோடி ரூபாய் தன் மனைவியின் சொத்து மதிப்பாகவும் காட்டியிருக்காரு. மனைவி அவங்க கூட தான் இப்போ இருக்கதாக அவர் சொல்கிறாரு. அவருடைய கூற்றுப்படியே மனைவி அவங்க கூட இருக்காரு அப்படின்னா அவங்க மனைவியினுடைய மொத்த சொத்தையும் காட்டணும்ல. அவங்க மனைவி எந்தெந்த நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் காட்டணும். 225 கோடி மட்டும்தான் டெய்சி மார்டின் அழைக்கப்படுகிற ஆதவர்ஜுனாவுடைய மனைவியின் சொத்தாக ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆனா உண்மை அதுவல்ல. டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி 2024 தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனியுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னா டெய்சி ஆதவ் அர்ஜுனா, அதாவது மார்டினுடைய மகள். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ்ட் டெய்சி ஆதவ் அர்ஜுனா, சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய். அடுத்து டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 123 கோடி ரூபாய். இதில் இடி என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி தன்னுடைய சொத்துக்களை எடுத்திருக்காங்க, அட்டாச் பண்ணுறது இடியுடைய வழக்கில். அவங்க அப்பா மார்டினுடைய அமலாக்கத்துறை வழக்கில் இந்த சொத்தை அவங்க அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலையும் மார்டினுடைய மகள் டெய்சி ஆதவர்ஜுனா பங்குதாரர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், அதுவும் கோயம்புத்தூர், ப்ராப்பர்ட்டி ஒர்த்து 68 லட்சம் ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டின் எலைட் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதில் 4.72 கோடி ரூபா 2022 ப்ராஃபிட்டு பிஃபோர் டேக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ், மார்டின் எலைட் ப்ரொமோட்டர்ஸ், மார்டின் டுவெல்லர்ஸ், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன், மார்டின் ரியல் எஸ்டேட்டு, டாப் நாட்ச் எஸ்டேட்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸு, மார்டின் ரியல்கான், சார்லஸ் ப்ரொமோட்டர்ஸ், டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், எக்ஸ்பிளிட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி, எக்ஸ்பிளிட் பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி, டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ், இப்படி ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் லாட்ரி சீட்டு, இதில் எல்லாத்துலேயும் டெய்சி மார்டின் பங்குதாரராக அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை, இந்த நிறுவனங்கள்லேருந்து 100 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை
என்க்ரோச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனமுடைய சொத்து மதிப்பு மட்டுமே 2000 கோடிக்கு மேலே வருது. இதெல்லாம் அஃபிஷியலாக தான். அன்அஃபிஷியலாக கணக்கு பண்ணால் அது ஒரு 30,000-40,000 கோடிக்கு மேலே டெய்சி மார்ட்டினுக்கே வரும். ஆனால் 2000 கோடிக்கு மேலே அஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை ஆதவர்ஜுனா மறைச்சிருக்காரு. சொத்துக்களை ஆதவர்ஜுனா மறைக்கிறாரு அப்படின்னா டெய்சி மார்ட்டின் அவரோட வாழ்கிறாங்க. 225 கோடி ரூபா காட்டியிருக்காரு ஏற்கனவே. 225 ரூபா காட்டினவர் இந்த 2000 கோடியாக காட்டலை, இந்த நிறுவனங்கள் பூரா காட்டலை, மொத்த நிறுத்தி தான் காட்டணும். நான் உண்மையானவன், நான் நேர்மையானவன், நான் பணத்துக்காக அரசியலுக்கு வரலன்னா தன் மனைவியின் சொத்துக்களை ஏன் மறைக்கிறாரு? நான் ஜெயிச்சா ஒவ்வொரு 3 மாசமும் என்னுடைய சொத்து கணக்கை இங்கேயே தாக்கல் செய்வோம், முன்னாடியே தாக்கல் செய்வோம். இங்க இருக்க ரோட்ல வந்து கான்ட்ராக்ட் சம்பாதிக்க நான் வரல, நான் திருடவே மாட்டேன், அதை உறுதியா சொல்றேன். எனக்கு இந்த திருட்டு தொழிலே பிடிக்காது, அரசியல திருட்டு தொழிலா ஆகிட்டாங்க. அங்க பக்கம் பார்த்தா தலைவர் தளபதி பக்கா மாசு 2021க்கு பிறகு தன்னுடைய மனைவி வருமான வரியை தாக்கல் பண்ணலன்னு கட்டுறாப்புல. 2021 வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காங்க 6 லட்சம் சம்திங். 22, 23, 24, 25 தாக்கல் பண்ணலை. ஏன் பண்ணலை? அவங்களுக்கு இப்போ வருமான வரியை தாக்கல் பண்ணலையா? எப்படி தாக்கல் பண்ணாமல் இருந்தாங்க? தொடர்ச்சியா 10 வருஷம் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ ஏன்டா தாக்கல் பண்ணலன்னா அவருடைய டிரைவர் பேரில் ஒரு நிறுவனத்தை எழுதி கொடுத்துட்டாரு, அதனால் தாக்கல் பண்ண தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் டிரைவர் பேரில் நிறுவனத்தை எழுதி கொடுத்தது உண்மை, மனைவி பேரில் நிறுவனம் இல்லாத உண்மை, மனைவிக்கு வருமானம் இல்லாத உண்மை. ஆனால் குறைந்தபட்சம் வருமான வரின்னு சொல்லி ஒரு 5000 10,000 காட்டுவாங்கல்ல. யாராக இருந்தாலும் வந்து ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் இருக்குது தானே செய்யும், அதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் காட்டவே இல்லைன்னா 2021க்கு பிறகு மனைவி கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை. 5 வருஷத்தில் அவங்க என்ன டாக்ஸ் பே பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா 2021 இவருடைய ஆடிட்டர் அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்திருக்காரு. 21க்கு பிறகு அவங்க வேற ஆடிட்டர் வச்சுட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட அணுகி போய் பேசி நீ என்னம்மா டாக்ஸ் இருக்குன்னு கேட்டால் கீ 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 ஃபோனு கட்டு. பேசவே இல்லை. மனைவிட்ட என்ன சொத்து இருக்குது எதுக்குன்னே காட்டவே இல்லாமல், காட்ட முடியாமல் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அணுகவே முடியல அந்த அம்மாவை. அது வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுச்சு, பேசலை. இந்த பக்கம் பார்த்தா இவர் எப்படின்னா 225 கோடிக்கு மட்டும் மனைவிட்ட காட்டிட்டு 2000 கோடிக்கு வேணும் மறைச்சிருக்காரு. இதை கேட்ட உடனே இல்லை அதை நீங்கள் வந்து ரிட்டர்னாக கொடுங்க அப்படின்னு ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் சொல்ல, நாங்கள் எந்த அடிப்படையில் ஆதவர்ஜுனாக்கூடிய வேட்புமனுவை பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கணும் என்பதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வெளியே வந்து ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, எனக்கு நான் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டியிருக்கிறேன், நான் 25 கோடி டாக்ஸ் கட்டிருக்கேன். 25 கோடி நான் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சியா? லாட்ரி சீட்டு வித்த பையடா நீ. டேய், லாட்ரி சீட்டு வித்த பையன். லாட்ரி சீட்டில் வந்த காசை வச்சு வருமானம் கட்டியிருக்கிற. மாமனார் கொடுத்த காசில், மனைவி கொடுத்த காசில், மச்சான் கொடுத்த காசில், அதை வச்சு தான் இவர் வரி கட்டியிருக்காரு. இவர் என்னம்போ நேர்மையான ஒரு உண்மையான ஒரு தொழிலை பண்ணுற மாதிரியும், அந்த தொழிலிருந்து இந்தியாவுக்கு வருமானத்தை அப்படியே கூட்டி கொடுத்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காப்புல வெளியே வந்து. என்னுடைய சொத்துல நான் வந்து மறைச்சிட்டேன். மார்ச் 25 இந்த மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் என்ன கணக்கு வழக்குகள் இருக்கோ நான் ஓபன் பண்ணிட்டேன். என் கூட இருக்கக்கூடிய சொத்துக்கள், என் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் கணக்கு காமிக்கணும். என்கிட்ட இருக்க நிறுவனங்கள் அதுல எவ்வளவு ஷேர் அதுல இருக்குங்கிறத அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கம்பெனிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சொத்தை மறைச்சிட்டேங்கிறாங்க. சொத்தை எப்படி மறைக்க முடியும்? ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இருக்கிறவங்க, நான் கிட்டத்தட்ட 20 கோடி 25 கோடி டாக்ஸ் பே பண்ணியிருக்கிறேன். அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனமான இது நாடகம். அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறையினுடைய அமைச்சராகிறதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்காப்புல. 1 மந்தில் ஆட்சி மாறப்போகுது, ஃபுல்லாகவே நம்ம கட்டுப்பாடு தான், 36 துறையில் நம்ம கட்டுப்பாடு தான் அப்படின்னு மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமைச்சர் பதவியை ஏற்க போறாருன்னு ஆதவர்ஜுனா முடிவு பண்ணிட்டாப்புல. அங்கெல்லாம் ஒருத்தர் சுகாதாரத்துறை அமைச்சர்னு சுற்றிட்டு இருக்கான் ஊருக்குள்ள காரைக்குடியில். அவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி பல பேர் மினிஸ்ட்ரியை முடிவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் மாற்றம் வந்துடாதா? நல்லது நடந்துடாதா? இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டுறாதா? கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்டுறாதா? ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிராதா? நாட்டில் உண்மைக்கு நேர்மையாக நடந்துடாதா? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடாதா? பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத சட்டம் ஒழுங்கு வந்துடாதான்னு கவலைப்பட்டு ஒரு நல்லாட்சி வரணும்னா எனக்கு அமைச்சர் பதவி வரணும்னு சொல்லி தான் ஆதவர்ஜுனா வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. வேலை பார்த்தது தப்பு கிடையாது. நீங்கள் அமைச்சராக யாரும் ஆசைப்படலாம், எம்எல்ஏவாக யாரும் ஆசைப்படலாம். ஆனால் திமுகவை கேள்வி கேட்குற நீங்கள், அதிமுகவை கேள்வி கேட்குற நீங்கள், மற்ற கட்சிகளை கேள்வி கேட்குற நீங்கள், தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்கிற நீங்கள், உங்கள் மனைவியினுடைய சொத்துக்களை மறைச்சிருக்கீங்களே, நீங்கள் எப்படி தூய சக்தி? பெத்த அப்பா அம்மாவே மறைக்கிறவன்,
அப்பா அம்மாவோட சாதியவே மறைக்கிறவன், அம்மாவுடைய சாவலையும் மரணத்திலையும் ஒரு ஆதாயம் தேடி அரசியல் படுத்தி அதை வச்சு வாக்கு வாங்கி சென்டிமெண்ட்டாக மக்கள்கிட்ட போட்டு அதை வச்சு ஆதாயம் தேட பார்க்கிறவர், அம்மா செத்து போனது குடும்ப சண்டையில் அதை சாதி பிரச்சனை மாற்றி அதை ஏதோ ஆணவ படுகொலை மாற்றி அதை வச்சு யாரோட ஓட்டாவது விழுந்துராதான்னு கண்ணீர் வடிக்கிற ஒருத்தர், பெத்த அம்மா அப்பா குடும்ப பின்னணி சாதி இதை எல்லாத்தையும் மறைக்கிற ஒருத்தர் சொத்தை மறைக்க மாட்டாரா? அவன் ஓட்டுக்காக சொத்தை மட்டும் இல்லை எல்லாத்தையும் மறைப்பான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து